ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 23வது நாள். மாரிமலை முழஞ்சில்ங்கிற அற்புதமான இந்த பாசுரம். இதுவரைக்கும் என்ன அனுபவித்தோம்னு கேட்டா 6வது பாசுரம் தொடங்கி ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு தோழியாக எழுப்பிக் கொண்டு எல்லோரும் நந்தகோபாலனுடைய கிரகத்தை வந்து சேர்ந்தார்கள். அங்கே கோவில் காப்பான், வாசல் காப்பான், நந்தகோபர், அதற்கு மேல யசோதை, பலதேவர் என்று இவர்களை எல்லாம் பற்றி கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்ப பார்த்தார்கள். அவன் எழுந்து கொள்ளவில்லை. பிறகு புருஷகார பூத்தையாக இருக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்ற அவனும் எழுந்து கொண்டான். இப்பொழுது இந்த பாசுரத்திலே கிருஷ்ணனிடத்திலே ஒரு பிரார்த்தனையை தெரிவிக்கின்றார்கள். அப்பா, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படி 4 அடி எடுத்துட்டு வந்து சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று இந்த விண்ணப்பத்தை தெரிவிக்கின்றார்கள். இப்போ இந்த இடத்துக்கு தான் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்ற இந்த இடத்துக்கு தான் நாம் இன்றைய தினம் 2 ஐதிஹ்யங்களை திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே அனுபவிக்க உள்ளோம். முதல் ஐதிஹ்யம் சுவாமி கிடாம்பி ஆச்சானுடையது, 2வது சுவாமி அனந்தாழ்வானுடையது. இப்போ பாசுரத்துக்குள்ளே நுழைவோம். அதாவது யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதாவது அவர்கள் மனோரதித்து கொண்டு வந்த அந்த காரியத்தை, என்ன காரியம்? இவர்களுக்கு கைங்கரியம் வேண்டும் அவனுடைய திருவடியிலே. அப்படி அந்த காரியத்தை அவன் அறிந்து ஆராய்ந்து நிறைவேற்றி இவர்களுக்கு அருளை புரிய வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையை தெரிவித்தார்கள். இதை கேட்ட உடனே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுதான். திருவுள்ளம் நொந்தானாம் கிருஷ்ண பரமாத்மா. இது எப்படின்னா, ஸ்ரீராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்திலே ரிஷிகள் எல்லோரும் வந்து ராமனுக்கு மங்களாசாசனம் செய்துவிட்டு, அப்பா ராமா, இந்த ராட்சசர்கள் அனைவரும் எங்களை அதிகமாக துன்புறுத்துகின்றார்கள், கை போயிடுத்து கால் போயிடுத்து என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய கவலைகளை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, குறைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அன்றைய தினம் ராமபிரான் எவ்வளவு வருந்தினானோ அதே அளவு வருத்தம் இங்கே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. என்ன வருத்தம்னு கேட்டா, ராமனுக்கு நம்முடைய காவல் சோர்வால் அன்றோ இவர்களுக்கு இப்படி நேர்ந்தது. நாமே முன்பாக சென்று இந்த அரக்கர்கள் எல்லாரையும் நிரசனம் செய்திருந்தால் இந்த ரிஷிகள் எல்லோரும் இன்றைய தினம் நன்றாக இருந்திருப்பாளே. அப்போ அவர்களுடைய கஷ்டத்தை அவர்களே வந்து சொல்லும் அளவுக்கு நாம் தாழ்த்தி விட்டோமே, அதற்கு மேல தாமதம் செய்து விட்டோமே என்று அவ்வளவு வருந்தினானாம் எம்பெருமானா. அதே போல இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் வருத்தம் என்ன அப்படின்னா, நான் சென்று இவர்கள் காரியம் என்ன என்று அறிந்து அதை முடித்து தலை கட்டி கொடுத்திருக்க வேண்டி இருக்க, இவர்கள் வந்து இப்படி விண்ணப்பிக்கும்படி செய்து விட்டோமே என்ற வருத்தம் அவனுக்கு என்ன தோன்றிது அப்படின்னு கேட்டா, நாங்கள் அகதிகளாக வந்தோம் என்று கூறும்படி தேறிவிட்டது அவனுடைய திருவுள்ளத்திலே. அப்போ அதுதான் அவனுக்கு வருத்தம். ஏன்னா நம்முடைய நமக்கு அன்புடையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நமக்கு அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு நிர்கதின்னு ஒரு நிலை வரவே கூடாது. ஏன்னா கண்ணனுடைய அன்புக்கு உரியவர்கள் அகதிகளாக எப்பொழுதுமே இருக்க முடியாது என்பது அவனுடைய திருவுள்ளம். இதை காட்டும் விதமாகத்தான் நாம் இன்றைய தினம் 2 ஐதிஹ்யங்களை பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3000 படி, 4000 படி மற்றும் 6000 படியிலே இது காட்டப்பட்டுள்ளது. முதல்ல சுவாமி கிடாம்பி ஆச்சானுடைய ஐதிஹ்யத்துடன் ஆரம்பிக்கலாம். சுவாமி கிடாம்பி ஆச்சான் காஞ்சிபுரத்திலே திரு அவதாரம் செய்தவர். திருக்கோஷ்டியூர் நம்பியால் எம்பெருமானுக்கு தளிகை, அதாவது அமுது பண்ணி சமர்ப்பிக்கபடி நியமிக்கப்பட்டவர் இவர். சரம பரமனிஷ்டராக, அதாவது ஆச்சாரியன்தான் எல்லாம் என்று இருந்தவர் இந்த கிடாம்பி ஆச்சான். இவர் ஒரு சமயம் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை, அழகனை சென்று சேவிக்கும் பொழுது அங்கே அந்த அழகர் கேட்டாராம், ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி மங்களாசாசனம் செய்யும் சுவாமி என்று நியமித்தாராம். அப்பொழுது சுவாமி கிடாம்பி ஆச்சான் அவர்கள் ஸ்தோத்திர ரத்னத்திலே இருந்து மிகவும் பிரசித்தமான இந்த 48வது ஸ்லோகம், அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவ உதரே அகதிம் ஷரணாகதம் ஹரே கிருபயா கேவலம் ஆத்மசாத் குரு என்ற இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பித்தார். ஒவ்வொரு வார்த்தையாக அனுபவிக்கலாம். அபராத அப்படின்னாக்க அபராதங்கள், சஹஸ்ரபாஜனம் என்று எல்லையே இல்லாமல் கணக்கற்ற அபராதங்களை செய்து அதற்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் நான். பதிதம் என்று விழுந்தும் விட்டேன். எதிலே? பீம பவார்ணவ உதரே என்று பயங்கரமான இந்த சம்சாரமாகிய கடலிலேயும் நான் விழுந்து விட்டேன். அகதிம் என்று எனக்கு உன்னை விட்டால் வேற யாரும் கதியே இல்லை. சரணாகதம் ஹரே என்று சரணாகதன் என்று சொல்லிக் கொள்ளும் படியாக இருக்கக்கூடிய நான் எதை எதிர்பார்த்திருக்கின்றேன் தெரியுமா?
கிருபையா கேவலம் என்று உன்னுடைய கிருபையை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மசாத் குரு என்று என்னை உன்னுடையவனாக ஏற்றுக்கொள்வாயாக. இந்த அபராதங்களை எல்லாம் தாண்டி என்னை உன்னுடையவனாக உன் கிருபையினாலே என்னை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்படி விண்ணப்பித்தார் சுவாமி கிடாம்பி ஆச்சான். இதை கேட்டவுடன் சுந்தரராஜ பெருமாள் இல்லையா, அழகன் மிகவும் வருந்தினானாம். என்ன வருத்தம் அவனுக்கு? ராமானுஜனுடைய சாக்ஷாத் எம்பெருமானாருடைய அடியவனாக இருந்து கொண்டு இப்படி அகதி என்று கூறலாமா? இந்த இடத்துல என்ன அகதிம்னு அந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா, இப்படி நிர்கதி அற்றவன் என்று கூறலாமா? இப்படி சொல்லிக் கொள்வது தகுமா என்று நினைத்து எம்பெருமான் வருந்தினானாம் திருமாலிருஞ்சோலையிலே. இதே போல இன்னொரு சம்பவம். இது சுவாமி அனந்தாழ்வானுடையது. நம்ம இந்த தொடரையே, அந்த அவதாரிக்கையே சுவாமி அனந்தாழ்வானோட தானே ஆரம்பிச்சோம். அவரும் இந்த ஸ்தோத்திரத்னத்திலே வரக்கூடிய 62வது ஸ்லோகம், அமர்யாதா சூத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மதி துர்மாணி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹா ரிஷம்சஹா பாபிஷ்டஹான்னு இப்படியே போகக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன? அமர்யாதகா என்றால் வேத வரம்பை மீறியவனாகவும், சுத்ரஹா என்றால் நீச்ச விஷயங்களிலே சபல புத்தியை கொண்டவனாகவும், சலமதிஹி என்றால் இந்த பக்கம் அந்த பக்கம் மங்கி மைண்ட்னு சொல்றோம் இல்லையா, நிலையற்ற நெஞ்சை உடையவனாக, அசூயா பிரசவபூஹு, அசூயானாக்க பொதுவாகவே அசூயை அப்படின்னாக்க பொறாமைன்னு சொல்லலாம். இது எப்பேற்பட்ட பொறாமைனாக்க பிறர் நற்குணங்களை பார்த்து அது தோஷமாக பார்க்கும் இயல்பு. மற்றவாக்கிட்ட நல்லதுன்னு இருந்தா கூட அதை தோஷமாக பார்க்கக்கூடிய இயல்பு அப்படின்னாக்க எவ்வளவு பொறாமை அது இல்லையா? அதற்கு மேல கிருத்தக்னோ என்றால் கிருத்தக்னை அற்றவனாக, நன்றியே இல்லாதவனாக இருக்கின்றேன், நன்மை செய்தவர்களுக்கும் தீமையை நினைக்கக்கூடியவனாக, துர்மானி என்று கர்வத்தை உடையவனாக, அதற்கு மேல காமவசப்பட்டவனாக, வஞ்சன பரகா என்று வஞ்சிப்பவன், நிருசம்சகா என்றாக்க நிருன் சம்சயதி ஹிம்சதி என்று நரங்கள், அதாவது அனைவரையும் ஹிம்சிக்க கூடியவனாக. அதனால்தான் ஆன்று சம்சயான்னு சொல்றோம் எம்பெருமானுக்கு. அனைவரிடத்திலுமே கருணையை பாராட்டக்கூடியவன். இப்போ இவர் என்ன சொல்றார்? கருணையே அற்றவனாக, பாபிஷனாக இருக்கக்கூடிய நான், அகம் அபராத துக்க ஜலத்தே என்று கரையே காணா ஒண்ணாத இந்த துன்பக் கடலில், சம்சார கடலிலிருந்து உத்தீர்ணகா கரையேறியவனாக, தவ சரணவ் என்று உன்னுடைய திருவடிகளிலே கதம் எப்படி பரிச்சரேயம் என்று அடிமை செய்ய பெறுவேன்? எப்படி அடிமை செய்ய பெறுவேன்? இவ்வளவு அபராதங்கள் இருக்கே என்னிடத்திலே, இதையெல்லாம் தாண்டி இவற்றிலிருந்து மீண்டு எழுந்து வந்து உனக்கு எப்பொழுது நான் கைங்கரியம் செய்ய போகின்றேன் என்று வருந்தியதாக நைச்சியம் செய்து கொண்டார் சுவாமி ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்திலே. அப்போ அடியேனுடைய துன்பங்களை போக்குகையும் என்னை அடிமை கொள்ளுகையும் உனது பொறுப்பே என்று விண்ணப்பித்தார் இந்த இடத்திலே சுவாமி ஆளவந்தார். இந்த ஸ்லோகத்தை சுவாமி அனந்தாழ்வான் சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஆளவந்தார் குறைகளை கூறி நைச்சியம் செய்தது போலே அடியேனும் கூற வேண்டிய அவசியமில்லை என்கின்றார். ஏன் அவசியம் இல்லை அப்படின்னா, அடியேனுக்கு தான் பரமாச்சாரியனான சுவாமி ஆளவந்தாருடைய தொடர்பே இருக்கேன். அந்த தொடர்பு இருக்கும் பொழுது அதன் காரணமாக இந்த தூய குணங்கள் எல்லாம் என்னை எப்பொழுதும் அணுகாது அப்படிங்கிற அந்த திருட அத்தியவசாயம். இந்த இடத்துல இவருக்கு அதாவது சதாச்சாரியனான ஆளவந்தாருடைய அந்த சம்பந்தம் இருப்பதனால் தீய குணங்கள் தன்னை தீண்டாதுங்கிறார். இது எப்படி சொல்லலாம்னாக்க சாத்விக அகங்காரம்னு சொல்லலாம். எம்பார் சொல்றாரு இல்லையா, எம்பெருமானோருடைய வடிவழகு என் இதயத்துள் இருப்பதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேங்கிறார் இல்லையா. இது அந்த நம்பிக்கை, தன் மீது உள்ள நம்பிக்கை இல்லை, தன்னுடைய ஆச்சாரியன் மீது உள்ள நம்பிக்கை. அவருடைய ஏற்றத்தை பார்த்து எம்பெருமான் இவர்களை கைக்கொள்வான் என்ற நம்பிக்கை. அந்த அடிப்படையிலே இங்க சொல்றார். ஆளவந்தார் சம்பந்தம் இருந்தும் இப்படி அனந்தாழ்வான் சொல்வதே என்று நான் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் எம்பெருமான் வருத்தம் அடைவான் என்றும் திருவுள்ளம் புண்படும் என்றும் இந்த இடத்திலே விண்ணப்பித்தார். இது எப்படின்னா, கிடாம்பி ஆச்சான் அபராத சகசிரம்னு சொல்லி திருமாலிருஞ்சோலை எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்த பொழுது அந்த அழகர் எவ்வளவு வருத்தப்பட்டாரோ அதே போல ஆண்டாள் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று சொல்லும் பொழுது எம்பெருமான் அதே அளவுக்கு வருத்தத்தை அடைந்தான் என்பதை காட்டும் விதமாக இந்த இரண்டு ஐதிஹ்யங்களிலும் என்ன விஷயம் தேறி நிற்கிறது என்றால், ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கும் வரை நாம் அனைவரும் நிர்கதி அற்றவர்களாக எப்பொழுதும் இருக்க மாட்டோம். நம் அனைவருக்கும் நற்கதி எப்பொழுதும் உண்டு என்பதை காட்டுவது ஆச்சாரியன் வேற யாருமே இல்லை, எம்பெருமானுடைய திருவடிதான்.
ஆச்சாரியன் வேறல்ல, எம்பெருமான் வேறல்ல என்று அவருடைய திருவடியிலே எப்பொழுதும் தஞ்சமாக இருப்போமாக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.